திமுக கூட்டணியில முக்கியமாக தேமுதிக இந்த முறை கூட்டணியில இணைந்திருக்காங்க. அவங்களுக்கான இடங்கள் அதை ஒப்பிட்டு சில கூட்டணி கட்சிகள் தங்களுக்கான இடங்களை ஏன் அதிகப்படுத்தி கொடுக்க கூடாது அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. இப்ப 10 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன விவரம்? இதை தொடர்ந்து விமர்சனங்களும் என்ன எழுந்திருக்கிறது? வணக்கம். காங்கிரசுக்கு பிறகாக திமுக கூட்டணியில் அதிக இடங்களை பெற்றிருக்கக்கூடிய கட்சியாக தேமுதிக தற்போது ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் 28 இடங்களை பெற்றும் அதே போல தேமுதிக 10 இடங்களையும் என இந்த இரண்டு கட்சிகள் மட்டும்தான் இரட்டை இலக்கத்தில் எண்ணிக்கையை பெற்றிருக்கின்றன. குறிப்பாக தேமுதிகவிற்கு 10 சட்டமன்ற தொகுதியும் அதே போல ஒரு ராஜ்யசபா இடமும் இந்த கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணி அமைத்து இத்தகைய இடங்களை பெற்றிருக்கிறது. புதிதாக வந்த கட்சிக்கு 10 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஏற்கனவே 2017 முதல் உள்ள கட்சிகளுக்கு அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் 3 இடங்கள் கூடுதலாக ஒதுக்கப்பட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 இடங்கள் கடந்த முறை ஒதுக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு 5 இடங்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறை 6 இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கும் 5 இடங்களும், மதிமுகவிற்கு கடந்த முறை 6 இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு 4 இடங்களும், ஐயுஎம்லுக்கு கடந்த முறை 3 இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு 2 இடங்களும், அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு கடந்த முறை 3 இடங்கள் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கும் 2 இடங்களும் என எண்ணிக்கையில் அடிப்படையில் பல்வேறு கட்சிகளுக்கு தொடர்ச்சியாக குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது தேமுதிகவிற்கு 10 இடங்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த 10 இடங்களும் அவர்களுடைய சின்னத்தில் நின்று போட்டியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் தற்போது 10 தொகுதிகள் தேமுதிகவிற்கு திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக கூட்டணியில் வந்த தேமுதிக ஏற்கனவே தன்னுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை பல்வேறு கட்டங்களாக நேரடியாக முன்னணி அமைச்சர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். இது நேரடியாக பேச்சுவார்த்தை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தேமுதிக ஒரு கட்சி தான் இதுவரை முதல் முறையாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நேரடியாக அங்கீகரிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில் அவர்கள் இப்போது வரை ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்தாமல் நேரடியாக வந்து ஒப்பந்தம் கையெழுத்திடுக சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் முதல் முறையாக அவர்கள் திமுக கூட்டணி இணைந்த போது அறிவாலயம் வந்தார்கள். அதன் பிறகு சுதீஷ் ராஜ்யசபா இடங்கள் மறுநாள் தேதி முடிவடையும் நிலையில் அவர் ஒப்பந்தம் கையெழுத்தாகி ராஜ்யசபா இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு சென்றார். அதன் அடிப்படையிலே 2வது முறையாக பிரேமலதா வந்திருக்கிறார். அவர் தற்போது எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் ஈடுபடாமல் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள், அதாவது திமுகவுடைய முன்னணி தலைவர்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட்ட நிலையில் அவர்களுக்கான தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகப்பட்ட நிலையில் தற்போது 10 தொகுதிகள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே இது குறித்துதான் பல்வேறு தரப்பினரும் குறிப்பாக 2017 முதல் திமுக கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் இது தொடர்பாக கேள்விகளை எழுப்பினார்கள். எங்களுக்கு குறைவாக இடம், தேமுதிகவிற்கு கூடுதலாக இடமா என்று. அந்த கேள்விக்கு முதலமைச்சர்கள் பல்வேறு காரணங்களை சொல்லி அவர்களிடம் விளக்கம் பேசினார். அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டார்கள்.